வருங்கால அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். இது உங்களுடைய எஸ்ஜிடி இங்கிலீஷ்க்கான ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் சீரீஸ் நம்பர் 2. இந்த ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் சீரீஸில் நம்ம முதல்ல என்ன பார்க்கணும்னு முடிவு பண்ணோம், கிராமர் பார்க்கணும்னு முடிவு பண்ணோம். இப்படி இந்த செகண்ட் யூனிட்டில் கிராமரை பார்க்க போனீங்கன்னா அதுக்கு முன்னாடியே முக்கியமான ஒரு பார்ட்டு உங்கள் புக்கில் இருக்குது. அது என்னென்னா இதுதான் அந்த பார்ட்டு, வேர்ட் அசோசியேஷன் கொஸ்டின்ஸ். எஸ்எஸ்சி இங்கிலீஷ்லலாம் லாஜிக்கல் ரீசனிங் பார்ட்டில் இந்த கொஸ்டின்ஸ் வரும். இந்த மாடல் கேள்வி வேர்டு அதோட மீனிங்கை பேஸ் பண்ணி வர்றதால வொக்காபுலரி செக்ஷனில் இந்த கேள்வி வர்றதுக்கு நிறையாவே வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாடல் பார்த்துட்டிங்க தானே, இதோட ஆன்சர் எல்லாம் பார்த்துட்டிங்க தானே. ஸோ இதே மாதிரியே ஒரு கேள்வி இப்போ நான் உங்களுக்கு கேட்குறேன், அதுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள், பார்க்கலாம். கேள்வி என்ன? ஆப்பிள் ட்ரீ இதற்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் மாதிரியே ஃப்ளவருக்கும் கீழே இருக்கிற எந்த வேர்டுக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கு. ஸோ த ஆப்ஷன்ஸ் ஆர் ஆப்ஷன் ஏ பியூட்டிஃபுல், ஆப்ஷன் பி பிளக், ஆப்ஷன் சி ஹவுஸ், ஆப்ஷன் டி பியூட்டிஃபுல்லி. எந்த வேர்டு இதோட ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னு நல்லா யோசிச்சு பாருங்கள். யோசிச்சு பார்த்தீங்கன்னா இதுலேயே ஒரு ஹிண்ட் இருக்குது பாருங்கள், பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல்லி. இது ரெண்டுமே பார்க்க எப்படி இருக்குது? ஒன்று அட்வர்ப், ஒன்று அட்ஜெக்டிவ், ரைட்டா? ப்ளக் வெர்பு. அப்போ இது கண்டிப்பாக மீனிங்கை வச்சு அவன் கேட்கல, இது இந்த ரிலேஷன்ஷிப் கிராமட்டிக்கல் எலமெண்ட் வச்சு கேட்டிருக்காங்க. இப்போ ஆப்பிளுங்கிறது என்னது? ஆப்பிளுங்கிறது நவுன், ட்ரீங்கிறது நவுன், ஃப்ளவருங்கிறது என்னது? நவுன். அப்போ கீழே இருக்கிறதுல எந்த ஆப்ஷன் நவுனு? ஹவுஸுங்கிறது தான் நவுனு. அப்போ அதுதான் இதுக்கு ஈக்குவலன் மீனிங்கில் சேமாக மேட்ச் ஆகிருக்கு. த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி ஹவுஸ். இந்த வேர்ட் அசோசியேஷன் கேள்வியெல்லாம் மீனிங் வச்சும் கேட்கலாம், ஆப்போசிட் வச்சும் கேட்கலாம், கிராமர் வச்சும் கேட்கலாம், இல்லை வேர்டு ஃபார்மேஷன் வச்சு கூட கேட்கலாம். இந்த மாடல் பாப்புலர் கொஸ்டின் மாடல், இதை பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம கிராமர் பார்ட்டுக்கு போகலாம். ஸோ கிராமர் பார்த்திங்கன்னா இதில் 4 kinds ஆஃப் சென்டென்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட், கொஸ்டின், ரெக்வஸ்ட், இன்ஸ்ட்ரக்ஷன், கமெண்ட், தட் இஸ் இம்பரேட்டிவ் அண்ட் எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். இந்த 4 kinds ஆஃப் சென்டென்ஸ் பற்றி தான் இதில் நமக்கு கிராமர் கொடுத்துருக்காங்க இந்த லெசனில். டிக்ளரேட்டிவ், இன்ட்ராகேட்டிவ், இம்பரேட்டிவ், எக்ஸ்க்ளமேட்ரி, இது எல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான், நம்ம ஆறாப்லேருந்து படிச்சுட்டு வந்த கிராமர் தான். இந்த எக்ஸாமில் டிகிரி லெவல் கொஸ்டின் இருக்கும். ஸோ இந்த எக்ஸாமில் இந்த டாப்பிக்லேருந்து கேள்வி வந்தால் எப்படி வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். கேள்வியை பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் ரிமைண்ட் பண்ணுறேன், இந்த ரிவிஷன் சீரீஸ் ஆனது நீங்கள் ஏற்கனவே கம்ப்ளீட்டாக படிச்சிட்டிங்க அப்படின்னு அஸ்யூம் பண்ணி உங்கள் ரிவிஷனுக்காக அப்படின்னு மேக் பண்ணப்பட்டது தான் இந்த ரிவிஷன் சீரீஸ். நீங்கள் இது வரைக்கும் படிக்கலை, இப்போ தான் முதல்லையே படிக்கிறீங்க அப்படின்னா படிச்சுட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாலும் நிறைய யூடியூப் வீடியோஸ் அவைலபிளாக இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்து படிச்சுட்டு நீங்கள் இந்த ரிவிஷன் சீரீஸ்க்கு வாங்க, அப்போ தான் இந்த ரிவிஷன் சீரீஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, இப்போ கேள்வி பார்த்துடலாம். இதோ ஸ்க்ரீனில் தெரியுதே, இந்த கேள்வி பாருங்களேன். வாட் கைண்ட் ஆஃப் சென்டென்ஸ் இஸ் திஸ்? நீங்கள் இப்போ பார்த்த 4 types ஆஃப் சென்டென்ஸில் தான் வாட் டைப் ஆஃப் சென்டென்ஸ் இஸ் திஸ்? This planned task is not to be done like this. Do it that way. இது என்ன கைண்ட் ஆஃப் சென்டென்ஸ்? எக்ஸ்க்ளமேட்டரின்னு சொன்னீங்களா? உங்கள் ஆன்சர் தப்பு. இது இம்பரேட்டிவ் சென்டென்ஸ், சரிங்களா? இது கமாண்ட், ரெக்வெஸ்ட், ஆர்டர், அந்த இதில் வர்ற அந்த இம்பரேட்டிவ் சென்டென்ஸில் தான் இந்த சென்டென்ஸ் ஆனது வரும். இது 3rd type இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். அப்போது இதில் எக்ஸ்க்ளமேஷன் மார்க் இருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த இம்பரேட்டிவ் சென்டென்சஸ்லையும் எக்ஸ்க்ளமேஷன் மார்க் இருக்கும். எக்ஸ்க்ளமேஷன் மார்க் இருக்கிறதால அது எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ் கிடையாது. சென்டென்ஸோடைய சென்ஸை பாருங்கள். இந்த பிளான் டாஸ்க்கை இப்படி செய்யக்கூடாது, இந்த வேலை இப்படி செய்யக்கூடாது, இப்படி தான் செய்யுங்க அப்படின்னு சொல்கிற சென்ஸில் தான் இந்த சென்டென்ஸ் இருக்குது. அப்போது இது என்ன கைண்ட் ஆஃப் சென்டென்ஸ்? இது இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். ஆர்டர் போடுறாங்க, சஜஸ்ட் பண்ணுறாங்க, இது இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். இப்போ இந்த சென்டென்ஸை பாருங்களேன். வில் யூ ப்ளீஸ் ஓப்பன் த டோர் இஃப் யூ கேன். இதுவும் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் தான். இது ரெக்வஸ்ட்டுங்கிற கேட்டகரியில் வருது இம்பரேட்டிவ் சென்டென்ஸில். எக்ஸ்க்ளமேஷன் மார்க் இருக்கிறதால மட்டும் அது எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ் கிடையாது. சென்டென்ஸுடைய சென்ஸை பாருங்கள், அதோட மீனிங்கை பாருங்கள். அது ஆர்டர் சென்ஸ்லேயோ, கமெண்ட் சென்ஸ்லேயோ, ரெண்டுமே ஒன்று தானே, இல்லை ரெக்வஸ்ட் சென்ஸ்லேயோ, சஜஷன் சென்ஸ்லேயோ இருந்ததுன்னா அது என்ன சென்டென்ஸ்? இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். இப்படி கேள்விகள் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் லெவலுக்கு. சிம்பிளாக இன்னொரு விதமாக எப்படி கேட்கலான்னா, பங்க்சுவேட் பண்ண சொல்லுவாங்க. ஈஸி தானப்பா பங்க்சுவேஷன் அப்படின்னு நினைக்காதீங்க, அதுலேயும் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவோம்.
எஸ்பெஷலி இந்த இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்லேயும் எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ்லேயும் பங்க்சுவேஷன் மார்க்ஸ் எங்கே வருது அப்படிங்கிறத கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிக்கோங்க. கிராமர் பார்ட்டுக்கு அடுத்து இந்த யூனிட்டோட லாங்குவேஜ் செக் பாயிண்டில் இந்த 4 விஷயங்களை பார்த்துக்கோங்க. ஹூங்கிறது சப்ஜெக்டுக்காகவும் ஹூம்ங்கிறது ஆப்ஜெக்டுக்காகவும் நாம் யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த கொஸ்டினில் இருக்கிற இந்த ஹூம்ங்கிற வார்த்தையை நம்மளால் ஹீ ஆர் ஷீயை வச்சு ரீப்ளேஸ் பண்ண முடியும்னா நம்ம அந்த இடத்துல எதை யூஸ் பண்ணணும்? ஹூ. சப்போஸ் அந்த இதை நம்ம ஹிம் ஆர் ஹெர்ரை வச்சு ரீப்ளேஸ் பண்ண முடியும்னா அந்த இடத்துல நம்ம எதை தான் யூஸ் பண்ணணும்? ஹூமை தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ இந்த வேர்டை பாருங்களேன். He has sent the letter. He has sent the letter. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்ம கொஸ்டின் கேட்கணும்னா நம்ம எப்படி கேட்போம்? ஹூ ஹேஸ் சென்ட் தி லெட்டர் தான் நம்ம கேட்கணும். ஏன்னா அந்த இடத்துல இருக்கிற இந்த ஹூங்கிற கொஸ்டின் வேர்டை ரிப்ளேஸ் பண்ணுற வேர்டு என்ன? ஹீ. இந்த இடத்துல நம்ம ஹிம்னு யூஸ் பண்ண முடியாது. ஆனால் இந்த கேள்வி பாருங்களேன், whom do you want to meet? அந்த இடத்துல நமக்கு என்ன ஆன்சர் வரும்? ஐ வாண்ட் டு மீட் ஹிம் தான் நம்ம ஆன்சர் பண்ணவே முடியுமே தவிர அது ஆப்ஜெக்ட் இடத்துல தான் வருமே தவிர ஐ வாண்ட் டு மீட் ஹீ ஆர் ஐ வாண்ட் டு மீட் ஹெர் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஹீயும் ஹெர்ரும் நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம்? நம்ம சப்ஜெக்ட் இடத்துல தான் யூஸ் பண்ணுவோம், ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் கிடையாது. ஹிம் ஆர் ஹெர் ஆப்ஜெக்ட் இடத்துல யூஸ் பண்ணுற ப்ரொனவுன். ஸோ அதுக்கெலாம் நம்ம எதை தான் வச்சு ரிப்ளேஸ் பண்ணணும்? ஹூமை வச்சு தான் நம்ம கொஸ்டின் வேர்ட் போடணும். ஹூவை வச்சு கேட்டிருக்க கொஸ்டின் வந்து தப்பு. இந்த செகண்ட் இது ஃபார் ஸ்பீக்கிங் டிட் நாட் யூன்னு சொல்லாதீங்க, டிடன்ட் யூன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தட்ஸ் நாட் மச் இம்பார்ட்டன்ட். அடுத்து தேர்ட் இது பார்த்தீங்கன்னா ஹவு மெனி லக்கேஜ், ஹவு மச் லக்கேஜ். ஹவு மெனிங்கிறது, மெனிங்கிற வார்த்தை நம்ம எப்போவுமே எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? கவுண்டபிள் நவுன்ஸுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து மச் தான் வரணும் அன்கவுண்டபிள் நவுன்ஸுக்கு. லக்கேஜ் அன்கவுண்டபிள் நவுனா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம், லக்கேஜ் ஆனது அன்கவுண்டபிள் நவுன் தான் அப்படின்னு இங்கிலீஷ் லாங்குவேஜ் சொல்லுது. அதுவும் லாங்குவேஜ் தானே, அதுலேயும் மாற்றங்கள் வரும் தானே அப்படிங்கிறதுல இப்போ இது ரீசெண்டாக இதை கவுண்டபிள் நவுனில் எடுத்துகிட்டு வராங்க. பட் இருந்தாலும் கிராமட்டிக்கலாக இது அன்கவுண்டபிள் நவுன் தான். ஏன் இது அன்கவுண்டபிள் நவுன்னு சொல்கிறாங்கன்னா லக்கேஜுங்கிறது அதில் இருக்கிற பேக் பேக், ஹேண்ட்பேக், சூட் கேஸ் இந்த மாதிரி பலவிதமான லக்கேஜஸை குறிக்குது. அதனால் இது தனியாக நம்ம ஒரு லக்கேஜ்னு சொல்லிட்டு நம்மளால் கவுண்ட் பண்ண முடியாது. எத்தனை பேக் பேக், எத்தனை சூட் கேஸ் அப்படி தான் நம்மளால் கவுண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறதால லக்கேஜை அன்கவுண்டபிள் நவுன்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி லக்கேஜு, பேக்கேஜு, நியூஸ், இன்ஃபர்மேஷன், டிராஃபிக், ட்ராவல் இதெல்லாமே இங்கிலீஷில் அன்கவுண்டபிள் நவுன்ஸ் தான். அண்ட் நெக்ஸ்ட்டு திஸ் வாட் அண்ட் விச். ஸோ வாட் வந்து அன்லிமிட்டெட் நம்பர் ஆஃப் சாய்ஸஸுக்கு நாம் வாட் யூஸ் பண்ணணும். விச்சுங்கிறது லிமிட்டெட் நம்பர் ஆஃப் சாய்ஸ் இருக்கிற கேள்வியில் நாம் விச் யூஸ் பண்ணணும். அதனால் விச் கலர் டூ யூ வாண்ட், ரெட் ஆர் க்ரீன்னு 2 சாய்ஸ் தான் கொடுக்குறாங்க, லிமிட்டெட் சாய்ஸு. அதனால் இந்த இடத்துல விச் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நாம் இந்த யூனிட்டுடைய வொக்காபுலரி பார்ட்டுக்கு போகலாம். சரி, இப்போது இந்த வென் த ட்ரீஸ் வாக்டுங்கிற இந்த லெசனில் இருக்கிற முக்கியமான வொக்காபுலரி எல்லாம் நீங்கள் பாருங்கள். வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுக்கான ஒரு கேள்வி. நீங்கள் பார்த்த லெசனில் இருக்கிற வொக்காபுலரி வச்சு தான் இப்போ இந்த கேள்வி. பிசைட் ஒன் செல்ஃப், இந்த இடியத்துடைய அப்ராப்ரியேட் மீனிங் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ வொக்காபுலரி கேள்வினா மீனிங்கை வச்சு மட்டும் கேட்க மாட்டாங்க. வொக்காபுலரிங்கிறது வார்த்தை, அந்த வார்த்தையுடைய பயன்பாடு ஆங்கிலத்தில் எப்படியெல்லாம் இருக்கோ அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறத எதிர்பார்ப்பாங்க. ஸோ இதை இடியத்துலேயும் கேட்கலாம். சப்போஸ் அது ஃப்ரேசல் வெர்பில் வர மாதிரி இருந்துச்சுன்னா, அந்த வார்த்தை ஃப்ரேசல் வெர்பு சார்ந்த ஒரு வார்த்தையாக மாதிரி வர மாதிரி இருந்துச்சுன்னா அது ஃப்ரேசல் வெர்ப்லையும் கேட்கலாம். ஸோ அதை மாதிரியும் நீங்கள் ஒவ்வொரு வொக்காபுலரி படிக்கும்போது அதோட யூசேஜஸையும் நீங்கள் பார்த்து படிச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த இடியத்துடைய மீனிங் சொல்லுங்கள். ஆப்ஷன் ஏ, ஆல்மோஸ்ட் அவுட் ஆஃப் ஒன் சென்சஸ், இன் தி சீக்ரெட். ஆப்ஷன் சி, அண்டர் ஆல் கண்டிஷன்ஸ். ஆப்ஷன் டி, டு ஸ்டாண்ட் ஃபார் ஒன்ஸ் ஓன் ஃபால்ட். ஆப்ஷன் ஏ வந்து ஆல்மோஸ்ட் அவுட் ஆஃப் ஒன் சென்சஸ், அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் எல்லாம் தாண்டி அப்படி வெளியே நிற்கிறது, புத்தியே இல்லாமல் நிற்கிறது அப்படி நிற்கலாமா? ஆப்ஷன் பி, இன் தி சீக்ரெட். ஆப்ஷன் சி, அண்டர் ஆல் கண்டிஷன்ஸ். ஆப்ஷன் டி, டு ஸ்டாண்ட் ஃபார் ஒன்ஸ் ஓன் ஃபால்ட், ஒருத்தருடைய தவறுக்காக நிற்கிறது. இதில் எது வந்து ஆன்சர் நினைக்கிறீங்க? ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ,
almost out of one's senses. She is beside herself of her rage. அப்படின்னா அவளுடைய கோபம், அவளுடைய ரேஜால் அவள் புத்தியை இழந்துட்டா அப்படின்னு சொல்கிறது. This is what this idiom means. Besideனா நமக்கு என்னன்னு தெரியும், பக்கத்தில் அப்படின்னு அர்த்தம். I sit beside youனா நான் உன் பக்கத்தில் உட்கார்ந்தேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த வார்த்தை உங்கள் லெசனில் ஃபஸ்ட்டு பேராகிராஃப்லேயே வரும். அடுத்து நாம் சப்ளிமெண்ட்ரி ரீடரில் இருக்கிற வொக்காபுலரிக்கு போகலாம். இடையில போயம் நம்ம பார்க்கல, ஏன்னா இந்த போயம் வந்து ஒரு டிரான்ஸ்லேஷன் போயம் தான். இதில் அந்தளவுக்கு பெரிய பொயட்டிக் டிவைசஸ் எதுவும் இல்லை. பட் நம்ம ரைமிங் ஸ்கீமுக்காக இந்த போயமை நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கலாம். யார் ரைட்டர் அதெல்லாம் பார்த்துக்கிறது முக்கியம். இந்த ஸ்டோரி பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளான ஸ்டோரியும் ஈஸி. இதில் இருக்கிற வொக்காபுலரி எல்லாமே ஈஸியான வொக்காபுலரி. ஆனால் இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது. அது என்னென்னா இதோ இந்த பேராகிராஃபில் இருக்குது பாருங்கள். ட்ரிப்பிங், ஸ்குவீக்கிங். ஸோ இது எந்த கேட்டகரி ஆஃப் வொக்காபுலரியில் வருன்னா அனிமல்ஸ் அண்ட் தியர் சவுண்ட்ஸ். ஸோ இந்த அனிமல்ஸ் அண்ட் தியர் சவுண்ட்ஸும் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயந்தான். ரீசெண்டாக எஸ்எஸ்சி எக்ஸாமினேஷன்லாம் பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் அண்ட் சவுண்ட்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் இருக்குது. சம் எக்ஸாம்பிள் அனிமல்ஸ் அண்ட் தியர் சவுண்ட்ஸ் நான் இப்போ சொல்கிறேன், வேணும்னா நோட் பண்ணிக்கோங்க. இதில் எஸ்பெஷலி இந்த ஹார்ஸு, நெய் இருக்குது பார்த்தீங்களா, இது அடிக்கடி கேட்ட அனிமல்ஸ் அண்ட் சவுண்டில் வருதும். ஸோ த சவுண்ட்ஸ் ஆர் பியர், கிரவுல், பீ, ஹம் ஆர் பஸ், பேர்ட்ஸ், ட்ரிப். அப்போ அந்த ஸ்குவீக்கு அது ஸ்குரில்ஸுக்கு வர்றது. ஸ்குரில்ஸ், மைஸு இதுக்கெலாம் வந்து ஸ்குவீக் சொல்லுவாங்க. கேட் மியூ, கவ் மூ, க்ரோ கா, டார்க் பார்க், எலிஃபண்ட் ட்ரம்பட், frog croak, goat bleat, jackal howl, pink oink, horse neigh, இது இம்பார்ட்டண்ட்டானது. sheep bleat, இதுவும் இம்பார்ட்டண்ட்டானது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் நம்ம நோட் பண்ணி நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயங்கள். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம போயம் பார்க்கலாம். இந்த ட்ரீஸுங்கிற போயத்தை எழுதுனது யார்? சாரா கோல்ரிட்ஜோட போயத்தை அடாப்ட் பண்ணி இங்கே கொடுத்துருக்காங்க. இது அவங்களுடைய ஒரிஜினல் போயம் கிடையாது. ஒரிஜினல் போயத்தில் அவங்க நாட்டு ட்ரீஸ் பேரை அவங்க எழுதியிருப்பாங்க. இதில் நம்ம நாட்டில் இருக்கிற ட்ரீஸோட பேரெல்லாம் அதில் மாற்றி கொடுத்து அடாப்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? டிரான்ஸ்லேட் பண்ணதுன்னு ஃபஸ்ட்டு சொன்னேன், அது டிரான்ஸ்லேட் இல்லை, அடாப்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க, மாற்றிக்கோங்க. ஸோ இந்த போயம் எதுக்காக இம்பார்ட்டன்ட், இதில் இருக்கிற ரைமிங் ஸ்கீம் பார்த்துக்கோங்க. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க, பேன்யான் ட்ரீ இஸ் த லார்ஜஸ்ட் ஆஃப் த ட்ரீ. இருக்கிற ட்ரீலேயே பெரிய ட்ரீ என்ன தான், பேன்யான் ட்ரீ தான். பீப்புள் குவர்ஸ் இன் த ப்ரீஸ். பீப்புள் வந்து ஷேக்ஸ் குயிக்காக ஷேக் ஆகுதான் காற்றடிக்கும் போது. த கோகோனட் க்ரோஸ் அப் ஸ்ட்ரைட் அண்ட் டால். கோகோனட் வந்து ஸ்டால் அண்ட் ஸ்ட்ரைட்டாக வளருதான். த நீம் ட்ரீஸ் ஃப்ரூட் ஆர் வெரி ஸ்மால். டால், ஸ்மால், ரைமிங் சீம். ட்ரீஸ், ப்ரீஸ், ரைமிங். த டேமரின் கிவ்ஸ் அஸ் ப்ளசன்ட் ஷேட். டேமரின் ஆனது புளிய மரம். The date's leaf is as sharp as a blade. Simile. As sharp as a, as, like வந்துச்சுன்னா அது நம்ம என்ன சொல்லுவோம், சிமிலின்னு சொல்லுவோம். இதில் மேலே the largest of the treesன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதில் என்ன டிகிரி, the largestன்னு இருக்குது. அப்போ இது என்ன டிகிரி, சூப்பர்லேட்டிவ் டிகிரி. இது டேட்ஸுடைய லீஃப் ஆனது பிளேடுடைய ஷார்ப்னஸ் மாதிரி இருக்கே, as sharp as a bladeன்னு கொடுத்துருக்காங்க. இது என்ன டிகிரி, as sharp as a blade. பாசிட்டிவ் டிகிரி. ஷார்ப்பர் தேன் அ பிளேட்னு கொடுத்துருந்தா என்ன டிகிரி, கம்பேரேட்டிவ் டிகிரி. The teak tree gives us useful wood, the mango gives us fruit that is good அப்படின்னு இந்த போயத்தை முடிச்சிருக்காங்க. இதில் ஃபுல்லும் ஃபாரினோட போயத்தை போட்டு அவங்க ட்ரீயை போட்டு எழுதியிருப்பாங்க. இதில் இந்தியன் ட்ரீஸை பேரை போட்டு நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம், அடாப்ட் பண்ணிக்கிட்டோம். ஓகேவா? ஸோ சாரா கோல்ரிட்ஜ். இந்த சாரா கால்ரிட்ஜ் யார், சாமுவேல் டெய்லர் கால்ரிட்ஜுடைய பொண்ணு. அவர் யார், அவர் இங்கிலீஷில் ஒரு பெரிய போயட். இந்த லைன் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நிறையா தேவைப்படாது, அதனால் இதில் நேரம் அதிகமாக செலவு பண்ணிக்கிறத குறைச்சிக்கோங்க. இந்த ஆத்தர் யார், இந்த போயம் எப்போ வந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் பாருங்கள், அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே இதில் கீழே ஒரு வொக்காபுலரி இருக்குது பாருங்கள். You can tell how old a tree is by counting its rings. This method of tree ring dating is called dendrochronology. So what is dendrochronology அப்படிங்கிற மாதிரி கேள்வி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து நாம லெசனுக்கு போயிடலாம். லெசன் யார் எழுதுனது, ரஸ்கின். So the title of the lesson is When the Trees Walked.
ஸோ இந்த கதையில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆத்தர் சின்ன வயசில் அவருடைய கிராண்ட்ஃபாதர் வீட்டில் வந்து உட்காந்துருப்பாங்க. ஸோ உட்காந்துருக்கும் போது அங்கே நிறைய செடிகள்லாம் இருக்கும். அந்த கிராண்ட்ஃபாதர் வந்து நிறைய செடி வச்சு வளர்த்துட்டு இருப்பாரு. டேராடூனில் அது ஒரு அழகான நார்த் இந்தியன் வின்டர். அவங்க தாத்தா கூட உட்காந்துட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒரு படர் கொடி வந்து தாத்தா பக்கத்தில் வந்துட்டுருக்கும். ஒரு 20 மினிட்ஸ் கழித்து அது தாத்தாவோட கால் பக்கத்துலேயே வந்திருக்கும். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தாத்தாவுக்கு வந்து ட்ரீஸ் வளர்க்குறது, பிளான்ஸ் கூட இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த தாத்தா வந்து ரிட்டையர்ட் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ்லேருந்து வந்தவங்க. அவங்க ஃபாரஸ்ட்டில் நிறைய வருஷம் அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நேச்சுரலாகவே இந்த பிளான்ட் கூட இருக்கிறது, பிளான்ட்ஸ் வளர்க்குறது இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இதனால தான் நம்ம ஆத்தருக்கும் அந்த தாத்தாவை ரொம்ப பிடிக்கும். ஆத்தர் வந்து ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணும்போதும் இந்த தாத்தா கூட இருந்தால் அப்படியே நேரம் போகிறதே தெரியாது, எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமா அவருக்கு. ஸோ இந்த தாத்தா ரிட்டையர்ட் ஆன பிறகு என்ன பண்ணுறாரு, டேராடூனில் ஃபர்டைல் டூன் வேலியில் ஒரு இடத்த வாங்கி அங்கே நிறையா மரத்தெல்லாம் நட்டு வச்சுருக்காரு அவருடைய வீட்டை சுற்றி. ஸோ என்ன மாதிரி மரங்கள்லாம் அவர் வச்சுருக்காரு, லைம், மேங்கோ, ஆரஞ்சு, கோவா, யூக்கலிட்டஸ், ஜக்ரண்டா அண்ட் பர்ஷியன் லிலாக்ஸ் இதெல்லாம் அவர் வீட்டை சுற்றி வச்சுருக்காரு. ஸோ இந்த மரங்கள் எல்லாம் அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் அங்கே இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, அவர் வர்றதுக்கு முன்னாடியே சில மரங்கள் வந்து அங்கே காணப்படுது. அதில் ஒன்று தான் த ஓல்டு பீப்புள் ட்ரீ. இந்த பீப்பிள் ட்ரீயை பற்றி ஆத்தர் என்ன சொல்கிறாரு, இந்த பீப்பிள் ட்ரீ வந்து நல்லா ஷோ ஆஃப் பண்ணும், நல்லா சீன் காட்டும். இந்த காற்றே வராத போது கூட அதோடைய அழகான இலைகள் அரைசைகிறது வந்து அவ்வளவு அழகாக இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். இவங்க தாத்தாவுக்கு தான் ட்ரீ பிடிக்குமே, இவங்க பாட்டிக்கும் ட்ரீஸ் பிடிக்குமான்னு கேட்டால் அவங்க பாட்டிக்கு அந்த அளவுக்கு பெருசாக ட்ரீஸ்லாம் பிடிக்காது. பட் பாட்டிக்கு பிடிச்ச விஷயம் ஃப்ளவர்ஸ் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அடிக்கடி சீட்ஸ் எல்லாம் வாங்கி ஃப்ளவர் கார்டன் வந்து போடுவாங்க. தாத்தா அதுக்கு ஹெல்ப் பண்ணுவார். இதனால் தாத்தாவுக்கு ஃப்ளவர்ஸ் பிடிக்குமான்னு கேட்டால் தாத்தாவுக்கு ஃப்ளவர்ஸ்லாம் பிடிக்காது. அந்த ஃப்ளவர்ஸ் அட்ராக்ட் பண்ணுற பட்டர்ஃப்ளைஸ் பிடிக்கும். அதனால் பாட்டிக்கு ஃப்ளவர் கார்டன் போடுறதுக்கு அவர் ஹெல்ப் பண்ணுவார். சரி, இந்த ரஸ்கின் பாண்டோட தாத்தா வீட்டில் மட்டும்தான் ட்ரீஸ் பிளான் பண்ணுறாரான்னு பார்த்தா அவர் வீட்டில் மட்டும் பிளான் பண்ண மாட்டார். அவர் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் பக்கத்தில் இருக்கிற ஜங்கிளுக்குள்ளே போய் அங்கே போய் அவர் என்ன பண்ணுவார், ட்ரீஸு சீடெல்லாம் பிளான் பண்ணிட்டு வருவார். ஃபஸ்ட்டு நம்ம ரஸ்கின் பாண்டுக்கு புரியவே இல்லை, ஏன் வீட்டை விட்டுட்டு அங்கே போயெல்லாம் பிளான் பண்ணுறீங்க, அங்கேருந்து உங்களுக்கு என்ன கிடைக்கவா போகுது, ஏதாவது உங்களுக்கு என்ன வியூ தெரியவா போகுது அப்படின்னு அவன் கேட்பான். அதுக்கு தாத்தா என்ன சொல்கிறாரு, இந்த இது வந்து நம்ம வியூவை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக மட்டும் இந்த ட்ரீஸ் கிடையாது. இந்த ட்ரீஸ் வந்து ஃபாரஸ்ட் வராமல் தடுக்கிறதுக்கு, இந்த ட்ரீஸ் தான் நிறையா பறவைகளுக்கு, விலங்குகளுக்கு தான் ஷெல்டர். அதற்கு ஷெல்டரை உருவாக்குறதுக்காக தான் இந்த மாதிரி ட்ரீஸை நம்ம ஃபாரஸ்ட்டில் போயும் பிளான் பண்ணுறோம் அப்படிம்பாரு. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு வாட்டி இவர் போகும்போது இவரையும் கூட சேர்த்து கூப்பிட்டு போயிருக்காரு. ஸோ கூப்பிட்டு போகும்போது அழகான ஜார்ஜ் மோரிஸோடைய ஒரு போயத்தை தாத்தா அவருக்கு கற்றுக் கொடுப்பாரு. யாரோட போயம், ஜார்ஜ் மோரிஸுடைய போயத்தை தாத்தா வந்து அவருக்கு கற்றுக் கொடுப்பாரு. உட்மேன் ஸ்பேர் த ட்ரீ, டச் நாட் அ சிங்கிள் பவ், இன் யூத் இட் ஷெல்டர்ட் மீ அண்ட் ஐ வில் ப்ரொடெக்ட் இட் நவ் அப்படிங்கிற அழகான ஜார்ஜ் மோரிஸோடைய போயம். யாரோட போயம், ஜார்ஜ் மோரிஸோட போயத்தை நம்மளுடைய ரஸ்கின் பாண்டுக்கு அவருடைய தாத்தா வந்து கற்றுக் கொடுப்பார். இவரும் அழகாக படிச்சுட்டே அவரும் கூட போயிட்டு நிறையா ட்ரீஸ் எல்லாம் வந்து பிளான் பண்ணுவார் அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே. ஸோ அப்படி அவங்க வேலை பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் தாத்தா என்ன சொல்கிறாருன்னா, இந்த ட்ரீஸ்லாம் ஒரு நாள் மறுபடியும் மூவ் ஆக ஆரம்பிச்சிரும் அப்படிம்பாரு. முன்னாடி காலத்தில் ட்ரீஸ்லாம் மூவ் ஆகிட்டு இருந்துச்சு, சின்ன பையன் தானே ரஸ்கின் பாண்டு, அதனால் அவருக்கு கதை சொல்கிறாரு. முன்னாடி காலத்தில் ட்ரீஸ்லாம் மூவ் ஆகிட்டு தான் இருந்துச்சு, பட் அங்கங்கே மூவ் ஆகிட்டு இருந்தது எல்லாருக்கும் பிரச்சனையாக இருந்தால ஒருத்தர் மெஜிஷியன் வந்து மேஜிக் போட்டு அந்த ட்ரீஸ் எல்லாம் ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டான். அதுக்கப்புறம் தான் ட்ரீஸ் வந்து மூவ் ஆகலை அப்படின்னு சொல்லுவார். பட் இருந்தாலும் நீ பாரு, இந்த ஆலமரம் விழுது விட்டு மூவ் ஆகுது, இந்த ட்ரீஸ் எல்லாம் பிரான்ச் விட்டு எவ்வளோ அழகாக மூவ் ஆகிட்டு இருக்கு, அதெல்லாம் மூவ் ஆக ட்ரை பண்ணுது. அதனால் வருங்காலத்தில் ஏதோ ஒரு நாளில் இந்த ட்ரீஸ் எல்லாம் மறுபடியும் மூவ் ஆக ஆரம்பிச்சிடுற ரஸ்கின் பாண்டு அப்படின்னு சொல்லிட்டு பேரனுக்கு தாத்தா வந்து கதை சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி அவங்க ஜாலியாக இருக்கும்போது தான் ஒரு நாள் ரிவருக்கு நடுவில் ஒரு ஸ்மால் ரிவர் பெட்டை, ஒரு ஐலாண்ட் மாதிரி 2 பக்கம் வந்து தண்ணி போகுது, நடுவில் ஒரு ஸ்மால் ரிவர் பெட்டை அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அந்த ரிவர் பெட் பார்த்திங்கன்னா சம்மர்லலாம் ட்ரையாக இருக்கும், மான்சூன் பீரியடில் தண்ணிலாம் அதில் ஓடும். அதில் ஒரே ஒரு அழகான மேங்கோ சாப்லிங் வந்து அங்கே நிற்குது. உன்னை இதை பார்த்துட்டு தாத்தா வந்து என்ன சொல்கிறாரு, இதில் அந்த மேங்கோ ட்ரீயால் வளர முடிஞ்சிச்சுன்னா மற்ற ட்ரீயாலையும் அதில் வளர முடியும், அதனால் நம்ம அந்த இடத்துல மற்ற சாப்லிங்லாம் நம்ம நட்டு வைப்போம் அப்படின்னு தாத்தா வந்து ஸோ அந்த ஐலாண்ட் மாதிரி ரிவர் பெட்டில் அவங்க அழகா ட்ரீ எல்லாம் பிளான் பண்ணி வளர்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, நம்ம ஆத்தர் வந்து அவருடைய அப்பா வீட்டுக்கு போயிடுவார். ரஸ்கின் பாண்ட் அவருடைய அப்பா வீட்டுக்கு போயிடுவார். செகண்ட் வேர்ல்டு வார், எஸ் ஓகே,
செகண்ட் வேர்ல்டு வார். எஸ், செகண்ட் வேர்ல்டு வார் டைம் அப்போ அவர் அவங்களுடைய அப்பா வீட்டுக்கு டெல்லிக்கு போயிடுவார். இங்கே இருக்கிற பாட்டியும் தாத்தாவும் இடத்தெல்லாம் விற்றுட்டு, டேராடூனில் இருக்கிற இடத்தெல்லாம் விட்டுட்டு அவங்க வந்து இங்கிலாந்துக்கு போயிடுவாங்க. அப்புறமா கொஞ்சம் வருஷம் கழித்து ஆத்தரும் இங்கிலாந்துக்கு போயிடுவார். அவர் பல வருஷமாக இந்தியாவுக்கு திரும்பி வர மாட்டார். அதுக்கப்புறமா பல வருஷம் கழித்து நம்ம ஆத்தர் வந்து திரும்பி இந்தியாவுக்கு வரும்போது, டேராடூனுக்கு வரும்போது அவர் ஓல்டு ஹவுஸை பார்த்துட்டு இந்த இடத்தெல்லாம் வந்து அவர் பார்த்துட்டு இருப்பார். ஓல்டு ஹவுஸ் வந்து பெருசாக மாறி இருக்காது. ஆனால் இவர் இந்த ரிவர் பெட்டுக்கு வந்து பார்க்கும்போது ஒரு அழகான ரெட் பிளாசம்ஸ் ஆஃப் கோரல் பிளாசம் வந்து காணப்படும். கோரல் பிளாசம்ங்கிறது டைப் ஆஃப் ட்ரீ. அந்த இடத்துல அவ்வளோ அழகாக ரெட் கலரில் அது பூத்து குலுங்கிட்டு இருக்கும். இந்த ட்ரை ரிவர் பெட்டில் இந்த அளவுக்கு ஒரு அழகான ட்ரீ இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இவங்க வச்ச இந்த ட்ரீஸில் தான் இப்போ நிறைய குயில், குரோபசன் இதெல்லாம் அங்கே உட்காந்து இப்போ அங்கே வாழ்ந்துட்டுருக்கோம். அங்கே இருக்கிற பறவை விலங்குகளுக்கு இந்த ஆத்தர் பார்த்தோன்னே அது கத்துறது இவருக்கு எப்படி தோணுதா, நீ யாரு அப்படி சொல்லிட்டு அந்த பறவை விலங்குகள்லாம் கேட்குற மாதிரி இவருக்கு தோணுதான். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, இந்த பறவைகளுக்கு தான் என்ன தெரியாது, ஆனால் இங்கே இருக்கிற ட்ரீஸுக்கு வந்து என்ன தெரியும் அப்படின்னு நான் உணர்றேன். உலகத்தின் ஒரு பகுதியான இந்த டேராடூனில் இருக்கிற அந்த சின்ன ரிவர் பெட்டில் என்னுடைய தாத்தாவோட கனவு நினைவாயிருச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் கதையை வந்து முடிச்சிருப்பாரு. ஸோ ரஸ்கின் பாண்ட் ஒரு அவார்ட் வின்னிங் இந்தியன் ஆத்தர். இவர் கிட்டத்தட்ட மோர் தென் 500 புக்ஸ் எழுதியிருக்காரு. இவங்களுக்கு பத்மஸ்ரீ அவார்டானது 1999 பத்மபூஷன் 2014 கிடச்சிருக்கு. அடுத்து நம்ம சப்ளிமெண்ட்ரி ரீடர் த ஆப்பிள் ட்ரீ அண்ட் த ஃபார்மர். இதுவும் ரொம்பவே ஈஸியான இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. த ஃபார்மர், ஆப்பிள் ட்ரீ. அவன் சின்ன வயசில் அந்த ஆப்பிள் ட்ரீல தான் விளையாண்டு அதில் இருக்கிற கனிகளை தான் உண்டு அவன் வளர்ந்துருப்பான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் அவன் தான் விளையாடுவான். ஆனால் வளர்ந்ததுக்கப்புறம் அந்த ட்ரீயை ஒரு காலத்தில் வெட்ட முயற்சி பண்ணும்போது அந்த ட்ரீல வாழ்கிற பறவைகள், விலங்குகள்லாம் பயந்து வெளியே ஓடிடும், சத்தம் எழுப்போம். சத்தத்தை கேட்டு அந்த ஃபார்மருடைய பசங்க உள்ளேருந்து வீட்டுக்குள்ளேருந்து ஓடி வந்து, அப்பா இந்த ட்ரீயை வெட்டாதீங்கப்பா, நீங்கள் எப்படி சின்ன வயசில் விளையாண்டிங்களோ அதே மாதிரி தான் இந்த ட்ரீல நாங்கள் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த ட்ரீல நிறைய பறவைகள் வாழ்ந்துட்டு இருக்கு, இது அதோட வாழிடம், இதை வெட்டாதீங்கப்பா அப்படி சொல்லிட்டு அவர் பொண்ணு வந்து கெஞ்சுவா. அப்படி கெஞ்சிட்டு இருக்கும்போது அந்த ட்ரீல இருக்கிற ஒரு ஆப்பிள் கனி எடுத்து அவன் மறுபடியும் சாப்பிட்டு பார்ப்பான். சாப்பிட்டவொன்னே அவனுக்கு அவனுடைய பழைய கால நினைவுகள்லாம் வெளியே வந்துடும். ஸோ அந்த நினைவுகள்லாம் வந்ததுக்கப்புறம், அச்சோ இந்த ட்ரீயை போய் நான் வெட்ட நினச்சிட்டேனே அப்படின்னு நினச்சிட்டு அவரோட பொண்ணுக்கு வந்து அவர் ப்ராமிஸ் பண்ணுவார். ஐ ப்ராமிஸ் தட் ஐ வில் நெவர் கட் திஸ் ட்ரீ, யூ அண்ட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் வில் ஹாவ் யுவர் ட்ரீ அண்ட் யுவர் பிளே கிரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த ட்ரீயை வெட்டாமல் நடந்து போயிடுவார். இதுதான் இந்த ஸ்டோரி. நாட் மச் இம்பார்ட்டன்ட், பட் ஸ்டோரி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த ஸ்டோரியில் இந்த வார்த்தையை யார் சொன்னது, இது வந்து யார் ப்ளீட் பண்ணது, என்ன கத்திச்சு ட்ரீயை வெட்டும்போது அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் கேட்குறது வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ that's it. இந்த யூனிட் 2ல் நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான பகுதிகள் இவைகள் தான். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டிங்கனாலே உங்களுக்கு 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1ல் இருக்கிற யூனிட் 2 கம்ப்ளீட்டாக கவர் ஆயிரும். ஸோ அடுத்து நாம் நெக்ஸ்ட் போர்ஷனில் பார்க்கலாம். நன்றி.